அதிகாரம் 63. இடுக்கண் அழியாமை. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். துன்பம் வந்தபோது அதற்காக வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்துக்கே துன்பம் உண்டாக்கி அதை வென்று விடுவார். Those who are not afraid of suffering will overcome suffering itself. मैं लड़ जाना है लहू में एक चिंगारी, जिद से जुनू तक है जाना, हर कतरा बोल रहा मैं लड़ जाना है लहू में एक चिंगारी, जिद से जुनू तक है जाना, हर कतरा बोल रहा मैं लड़ जाना है लहू में एक चिंगारी, जिद से जुनू तक है जाना, हर कतरा बोल रहा छल्ला फिरते बन के कफन जब तुड़िया, तन के मौत नू वाचा मारे वे थर थर कंबदे सारे। छल्ला फिरते बन के कफन जब तुड़िया, तन के मौत नू वाचा मारे वे थर थर कंबदे सारे। हम तो भटमालों में अखरोट का बिजनेस करते हैं। पूरे हमले में कौन कौन शामिल था? मुझे नाम चाहिए। ये दिल की मशाले जोश से जला के, जलती लपटों को हमने हाथों में है थाम लिया। है वो कर जाना के सारा जमाना फिर देगा मिसाला, यारों सबको अपने नाम दिया। ओ मैं लड़ जाना है लहू में एक चिंगारी, जिद से जुनू तक है जाना, हर कतरा बोल रहा छल्ला फिरते बन के कफन जब तुड़िया, तन के मौत नू वाचा मारे वे थर थर कंबदे सारे। ओ छल्ला फिरते बन के कफन जब तुड़िया, तन के मौत नू वाचा मारे वे थर थर कंबदे सारे। வாராகும் கீரல்கள் துணிவோடு, பாதங்கள் திமிரோடு, சீருங்கள் வாருங்கள் வாருங்கள். நாம செம்மையா வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை. போலாம், right? சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே, நந்திக்கடல் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே. ஒரு முறை தலைகுனி உன் பெற்று சிங்க முகம் அவன் பார்ப்பதற்கு மட்டுமே. ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு, உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு. அன்னை தங்கை மனைவி என்று நீ நடித்த வியர்வை முந்தன் பாதைக்குள் பற்றும் வந்த தீயை அணைக்கும், நீ பயமின்றி துணிந்து செல்ல. முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே, பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் கிடையாதே. உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன,
பிரசவத்தின் வலியை தாண்ட பிறந்த அக்னி சிறகே எழுந்து வா உயர்ந்து வா அக்னி சிறகே எழுந்து வா உன் ஒளி விளக்களாக சேர்ப்போம் வாவை சகதியில் விழாமல் காப்போம் வா ஏறு நெஞ்சில் பருவை கொண்டு ஏறு உன்னை பெண்ணென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்ததில்லை. அதிகாரம் 16 பொறையுடைமை. அகழ்வாரைத் தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. தன்னை வெட்டுவோரையும் விழாமல் தாங்குகின்ற நிலம் போல் தம்மை இகழ்வாரையும் பொறுப்பதே தலையான பண்பாகும். As Mother Earth bears with those who dig it for gain, it is best to forbear abuses. அதிகாரம் 25 அருளுடைமை. மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. உயிர்களிடம் கருணை காட்டுபவர் மனதில் தமது உயிர் அஞ்சுவதற்கு காரணமான பாவச் செயல்கள் தோன்றாது. Love all forms of lives with a mind, mercy, fear of not evil to self or surrounding. இருந்தோம் கவலையின்றி கண்மூடி கிடந்தோம் தோம் தரையில் விழுந்தோம் விழுந்தவுடன் கண் தூக்கம் தொலைத்தோம்
அப்போது அப்போது போன தூக்கம் என் கண்களிலே எப்போது எப்போது வந்து சேரும் விடை தோணலையே. கருவில் இருந்தோம் கவலையின்றி கண்மூடி கிடந்தோம். தரையில் விழுந்தோம் விழுந்தவுடன் கண் தூக்கம் தொலைத்தோம். கருவில் இருந்தோம் கவலையின்றி கண்மூடி கிடந்தோம். அப்போது அப்போது போன தூக்கம் நம் கண்களிலே எப்போது எப்போது வந்து சேரும் விடை தோணலையே. தண்ணீரில் வாழ்கின்றோம் நாம் கூட மச்சவதாரம் தான். பிரிந்தது போதும் மதமென பிரிந்தது போதும் மனிதம் ஒன்றே தீர்வாகும். உயிர்கள் எழுந்தது போதும் உறவுகள் அழுந்தது போதும் அன்பே என்றும் தீர்வாகும். காலம் அது கண்முன் கண்ணீரை போல கரைந்தாலும் ஞானமது ஞாயிற மேலே நம்பிக்கை இழந்தாலும் நம்பா நம்பா. ஒரு நாள் விடியும் இருளும் விலகும் அந்த நாள் வரையில் அன்பினால் இறைவா இறைவா. அதிகாரம் 74 நாடு. தள்ளா விழையலும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. குறையாத விலை பொருளும் தகுதியான மக்களும் நிலையான செல்வமும் உடையவர்கள் கூடி வாழ்வதே சிறந்த நாடாகும். Lands of unfailing yields, worthy society and growing wealth unite to make a country strong and stable. நாடே வாழ வைக்கும் நாடே.
பாரு. சென்னை எங்கள் தலைநகரம், தஞ்சை எங்கள் நெற்களஞ்சியம், அரசு முத்திர ஆண்டாள் கோபுரம், தொட்ட மட்ட உயர்ந்த சிகரம். அங்கம் வைத்து வீரம் விதைச்ச எங்க மதுரை தானுங்க, காக்கையத்தால கிட்ட தொத்து நிற்கும் உங்க குதிரை தானுங்க. பாம்பன் பாலம் கடல் வழி தானே எங்க பெருமை தானுங்க. அலைகளின் ராணி உலக மண்டலம், இவளுக்கு நிகர் யார் கூறுங்க. நாடே தமிழ்நாடு, நாடே தமிழ்நாடு. கல்லுக்குள்ள சிற்பம் பார்க்க மாமல்லபுரம், பட்டு சேலைக்கு ஆசைப்பட்ட காஞ்சிபுரம், வீரமான விளையாட்டுன்னா ஜல்லிக்கட்டு, முடிஞ்ச நீயும் கபடியில மல்லு கட்டு. கங்கைக்கு நிகரான காவிரி யாரு, அது பாயிடம் எல்லாமே செழிக்கும் பாரு. அங்கம் வைத்து வீரம் விதைச்ச எங்க மதுரை தானுங்க, காக்கையத்தால கிட்ட தொத்து நிற்கும் உங்க குதிரை தானுங்க. பாம்பன் பாலம் கடல் வழி தானே எங்க பெருமை தானுங்க. அலைகளின் ராணி உலக மண்டலம், இவளுக்கு நிகர் யார் கூறுங்க. நாடே தமிழ்நாடு, நாடே தமிழ்நாடு. கொஞ்சம் தமிழினிலே ஒரு பூங்குயிலின் பாடலுக்கு கொல்லிமலை மூலிகைகள் ஆட, பழமுதிர்ச்சோலையிலே வண்ணமயில் தோகை கண்டு மாஞ்சோலை அருவிகளும் பாட, என்ன வளமில்லை எங்கள் வண்ணத்தமிழ் திருநாட்டில் 5 வகை நிலங்களையும் கண்டோம். தாயன காக்கும் தமிழ்நாடே, வந்தவரை வாழ வைக்கும் வீடே தமிழ்நாடே, எங்கள் வீடே தங்க தமிழ்நாடுடா. அன்பாய் நலமாய் என்றும் பண்போடு வாழ்ந்துவிட எல்லாம் தந்தாய் தமிழ் மண்ணே. வளமோடு எந்தன் சந்ததிகள் வாழ்ந்துவிட துணையாய் நின்றாய் என் முன்னே. கண்ணின் மணி போல் எந்தன் தாய் மண்ணை காப்பேன், துடித்திடுமாறு உயிர் கொடுப்பேன். வானவர் போற்றும் தமிழ்நாடே, வந்தவரை வாழ வைக்கும் வீடே தமிழ்நாடே, எங்கள் வீடே தங்க தமிழ்நாடுடா. கொண்டாடு கொண்டாடு கொட்டி மேளம் கொட்டி கொண்டாடு, பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு. நாடு நம் நாடு, பொண்ணு விளைகிற தென்னாடு, 1000 இருந்தாலும் கடவுளுக்கு இது தாய் வீடு. கொண்டாடு கொண்டாடு கும்மி கொட்டி வந்து கொண்டாடு, வித்து ஒண்ணு விதைச்சாக முத்து விளையுது நம் நாடு. மழையெல்லாம் கொட்டுது கொட்டுது, மலையெல்லாம் சொட்டுது சொட்டுது, விதையெல்லாம் முட்டுது முட்டுது, நன்மை விளையாதோ. நிலமெல்லாம் நட்டது நட்டது, மிளகெல்லாம் கொட்டுது கொட்டுது, வளமெல்லாம்
அதில் காத்து வந்து வாசிக்குமே 7 ஸ்வரம்தான். பறவைகளும் நாங்களும் தான் சேமிப்பதில்ல, எங்க பரம்பரைக்கு வறுமை இல்ல, பஞ்சமும் இல்ல. விடிய விடிய விளையாடுங்க, முடிய முடிய சுதி போடுங்க, தெறிக்க தெறிக்க துடி கொட்டுங்க, பறந்து பறந்து பறை கொட்டுங்க. மலையில் மலையில் பிறந்த மாணிக்கம் நாங்க. மழையெல்லாம் கொட்டுது கொட்டுது, மலையெல்லாம் சுட்டுது சுட்டுது, விதையெல்லாம் முட்டுது முட்டுது, நன்மை விளையாதோ. நிலமெல்லாம் நட்டது நட்டது, மிளகெல்லாம் கொட்டுது கொட்டுது, வளமெல்லாம் கிட்டுது கிட்டுது, செல்வம் பொழியாதோ. அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீர்களா திருக்குறளின் மகத்துவத்தை? ஒரு தாயின் மிக சிறந்த செல்வம் எது தெரியுமா? நல்லொழுக்கம் நிறைந்த அறிவு வாய்ந்த குழந்தைகளை பெறுவது. அது மட்டுமா, அக்குழந்தை கல்வியில் சிறந்து விளங்கி குற்றமற கல்வியை கற்று அறநூல்களை பின்பற்றி அழிவற்ற செல்வங்களை அள்ளி எடுத்து உள்ள துணிவோடு நிலையான மன ஊக்கத்தை பின்பற்றி வெற்றி பாதையில் கொடை குணம் செயல் என அனைத்தையும் புகழ் என்னும் மாலையால் சூட்டி இவற்றையெல்லாம் அரண் என பாதுகாத்து காலம் அறிந்து செயல்பட்டு அனைவரிடத்திலும் அன்புடன் நல்லுறவை பேணி சுற்றத்தோடு சுகமாக விருந்தினர்களை உபசரித்து வறியவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து எந்த ஒரு பயனையும் பார்க்காமல் வாழ்வது என்பது மனித வாழ்வின் மிக சிறந்த உன்னதம் என்றே சொல்லலாம் அல்லவா? காண கிடைக்காத காவியம் நம் கையில் அடங்கும் அற்புதம். அடடா, எத்தனை அழகு! இன்னும் எண்ணிலடங்கா வாழ்க்கையின் அறநெறிகளை உள்ளடக்கி அறம் பொருள் இன்பம் என ஒரு மனிதனின் வாழ்க்கை முறைகளை ஈரடிச் செயல் மூலம் விளக்கிய திருவள்ளுவரின் புகழ் இந்த உலகம் இயங்கும் வரை நீடித்து நிற்கும். திருக்குறளை வெறும் நூலாக மட்டும் பார்க்காமல் ஒவ்வொரு மனிதனும் அவர்களின் வாழ்க்கையின் அங்கமாக பார்த்தால் வாழ்வு சிறக்கும். வாழ்க தமிழ், வாழ்க திருக்குறள் என்று என் உரையை இனிதே நிறைவு செய்கிறேன்.